இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மதவியாகுல வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்தது, மகவியாகுல வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்தது, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஆபேலுடைய ரத்தமே பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் கர்த்தருடைய ரத்தம் நமக்காக ஓயாமல் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் ரத்தமே, அந்த ரத்தத்தை நோக்கி பார்த்தவர்களாய், இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, உணர்ந்தவர்களாய் மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, சகாயம் கிடைக்கும் காலத்திலும் இரக்கம் செய்கிறவரை தைரியமாய் கிருபாசன தண்டை சேர்வோம், நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே இயேசு, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மனசாட்சி மனசாட்சியை சுத்திகரித்திடும் சுத்திகரியும் ஐயா இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்தி உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் இயேசுவின் தேவன் விடுதலை செய்வீராக, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே,
இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஆமென். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சிலுவையை பற்றி தான் இந்த உபதேசத்தை குறித்து இந்த கொரிந்து சபைக்கு ஏன் எழுதுகிறார் என்று பார்த்தால், அங்கே ஒரு பிரிவினை இருக்குது. அந்த சபையில் பிரிவினைகள் காணப்படுது. என்ன பிரிவினை அப்படின்னு பார்த்தா, தேவ ஞானமா உலக ஞானமா? இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டது, தேவ ஞானம் எப்படிப்பட்டது என்பதை அவங்கள ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு காரியம். அதாவது தேவ ஞானத்தை காட்டிலும் உலக ஞானம் தான் முக்கியம், உலக ஞானம் தான் நமக்கு வேணும், அறிவு வேணும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னு கேட்டால், அந்த உபதேசத்தை கேட்குற ஜனங்கள், அதாவது எப்படின்னா, இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. ஒரு மகா பெரிய தேவன், உலகத்தை படைத்தவர், மனிதர்களை ரட்சித்தவர்னு சொல்லாங்க. அவர் போய் சாபமான இந்த சிலுவையை அவர் சுமந்து கொள்ளலாமா? இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி உலகம் ஞானத்தை கொண்டவர்கள் பேசுகிறார்கள். உலகத்தின் ஞானம் அவங்களுக்கு பெரிசாக தோன்றுகிறது. ஆகவே தேவனுடைய பார்வையில் உலக ஞானம் ஒன்றுமே இல்லை என்பதை பவுல் எடுத்து காண்பிக்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 21வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானமாது சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில், சுய ஞானத்தினால தேவனை அறியவே முடியாது. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ பைத்தியமாக எது தோன்றுகிறது? சிலுவையினுடைய உபதேசம் யாருக்கெல்லாம் பைத்தியமாய் தோன்றுகிறதோ அதை வைத்தே ரட்சிப்பதற்கு தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்பதை இங்கே அறிய முடிகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இப்படி 2 விதமான கூட்டம் அந்த சபையில் இருக்கிறதுனால, கொரிந்து சபையில் இருக்கிறதுனால தான் சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியல, சத்தியத்திற்கு அவங்க செவி கொடுக்க முடியல, சத்தியத்தின்படி நடக்க முடியல. எது தேவ ஞானம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட இந்த கொரிந்து சபையில் தான் இவர் தைரியமாக சொல்லுகிறார், இந்த உலக ஞானம் பைத்தியமியா. ஆகவே தேவ ஞானத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அளவில்லாத அவருடைய ஞானத்தை நாம் அறிந்து கொண்டு போனால் நாம் என்ன செய்ய போகிறதில்ல, கெட்டுப்போவதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார். அடையாளம் இருந்தால் தான் நாங்கள் கர்த்தரை நம்புவோம். அது உண்மையிலே அது தேவனுக்குரிய காரியமாக இருக்கிறது, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஞானமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 38-39 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த சந்ததிக்கு என்ன அடையாளத்தை காண்பிப்பேன்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். வேதபாரர்களின் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்கிறார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யாரை சொல்கிறாரு? யாரை சொல்கிறாரு? இல்லை, யூதர்களை குறித்து சொல்கிறார். அவங்க தானே அடையாளத்தை தேடுறாங்க. ஆகவே அடையாளத்தை தேடுகிறார். ஆனாலும் யோனாவின் தீர்க்கதரிசனின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம். அப்படின்னா என்ன? யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்து வெளியில் வந்தது போல கர்த்தரும் இந்த பூமியின் வயிற்றில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுவார். இந்த காரியம்தான் அடையாளம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அடையாளத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத அந்த யூதர்களுக்கு விளக்கம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே இவ்வளவு சத்தியத்தை அறிந்த யூதர்களுக்கே விளக்கம் தேவைப்படுதுன்னா, இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வளோ சத்தியத்தை கேட்டு பின்வாங்கி போனவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து பின்வாங்கி போனவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது?
அவங்க உலக ஞானத்துக்கு அடிமைப்பட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உலக ஞானத்தினால அடிமைப்பட்டு போயிட்டாங்க. ஆகவே இப்படி அடிமைப்பட்டு போனவங்களை குறித்து நமக்கு ஒன்றும் சொல்லவே முடியாது. ஆனால் தேவ ஞானம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அதனால தான் சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். 2 கொரிந்தியரில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுவாபம், அதாவது உலக சுவாபத்தை கொண்டவன் எதை ஏற்றுக்கொள்ளானா? ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குதான்? பைத்தியமாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், உலக ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன் சொல்லுவான், இந்த ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம், ஆவிக்குரிய காரியங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லுகிறான். ஆகவே அவன்தான் பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறாருங்க. அல்லேலூயா. ஆகவே அவனுக்கு அது பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதனால் அவைகளை அறியவும் மாட்டான். ஏன்னா இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அதை அவனால் நிதானிக்கப்படவே முடியல அப்படின்னு சொல்கிறார். அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சிலுவையினுடைய நற்செய்தியானது உலக பார்வையில் முட்டாள்தனமாக தோன்றினாலும் விசுவாசிக்கிற நமக்கு அது ரட்சிப்பை கொடுக்கிற தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதாவது என்ன சொல்லப்போனால், இந்த சிலுவையின் நற்செய்தியானது மறுதளிப்பவர்கள், நிராகரிக்கப்படுபவர்களுக்கு இது பைத்தியமாக தோன்றும். ஆனால் இந்த சிலுவையின் வழியாக தான் எனக்கு ரட்சிப்பும் மீட்பும் இருக்கிறது என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ பலனாக அது இருக்கிறது என்பதை தெளிவாக இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. ஆகவே இதன் வழியாக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கொரிந்து சபையில் இருக்கிற இந்த காரியத்தினால பிரிவினைகள் மாற்றப்படுகிறது. பின் நாட்களில் அவர்கள் தேவனுடைய ஞானத்தை, அவருடைய இரக்கத்தையும் அந்த சிலுவையினுடைய மேன்மையையும் அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் பவுல் அவ்வளவு ஆணித்தரமாக இந்த காரியத்தை பதிவு பண்ணுகிறார் கொரிந்தியர் சபையில். ஆகவே இதில் என்னென்னா, இந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் மீண்டும் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும். உங்கள் விசுவாசம் எப்படி வந்துச்சு? உங்கள் ஞானத்தில் வந்துச்சா? ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அவர் மேல் வைத்திருக்க அந்த விசுவாசம் உங்களால் வந்ததா? உங்கள் ஞானத்தில் வந்ததா? இல்லை. அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் நமக்கு என்ன செய்கிறது? அது தேவனுடைய பலத்தில் அது நிற்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் விசுவாசத்தில் நிற்கிறோமானால் இன்னைக்கு தேவனுடைய பலத்தினாலே நாம் நிற்கிறோம். அந்த தேவன் நமக்கு கொடுத்துக்க அந்த ஞானத்தினாலே நாம் நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. ஆகவே என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த நற்செய்தியானது, இந்த பிரசங்கமானது என்னுடைய ஞானத்தினால் அல்லப்பா, மனுஷ ஞானத்தினால் அல்ல, நயவசனத்தினாலும் அல்ல, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் சபைகளிலே ஆவியானவர் பேசுகிற ஒரு காரியம், மனுஷ ஞானத்தில் அவர் பேசலை, தேவ ஞானத்தில் அவர் பேசுகிறார், தேவ ஞானத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட இந்த தேவ ஞானமும் உலக ஞானமும் வித்தியாசம் தெரியாதபடி இந்த கொரிந்து சபையில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்பதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒன்றுமே இல்லாத, அதாவது படிப்பறிவே இல்லாத,
பேதுருவுக்கு அவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த காரியம் எப்படிப்பட்டது என்பதையும் விளக்கி காண்பிக்கிறார். அல்லேலூயா. பவுல் படித்தவர், அதனால் நிறைய அவருக்கு தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? அவர் எப்போ தமஸ்குக்கு போகிற வழியில் அவர் கீழே விழுந்து அவருக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இயேசுவினுடைய சிலுவை தான் அவருக்கு தெரிஞ்சது. அதனால தான் சிலுவையை குறித்த மேன்மையை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி அந்த சிலுவையினால தான் இந்த சபைக்கு நான் இடரலாக இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன். இப்போ அந்த சிலுவையிலே இயேசு மரித்ததினாலே அவர் யார் என்பதை அறிந்து எனக்காக அவர் ரத்தம் சிந்தி எனக்காக மரித்தார் என்பதை நான் புரிந்து கொண்டு, ஆகவே அவர் கொடுக்குற அந்த ஞானத்தில் நான் அவரை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் அவளை ரட்சிக்கல் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை பவுல் எழுதியிருக்கவே முடியாது இல்லையா? ஆகவே நான் அவன் கீழே விழுந்ததுக்கப்புறம் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அதனால் கிறிஸ்துவை எப்படி பாடுபட்டாரோ அதை காட்டிலும் அவனுக்கும் பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. எல்லாவற்றிலும் அவன் நெருக்கப்பட்டான், பட்னியாக இருந்தான், நிர்வாணமாக இருந்தான். எல்லா வசனமும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் பட்ட வேதனைகள்லாம் எழுதி வைத்திருக்கிறார். சொந்த சகோதரர்களால், சொந்த ஜனங்களால், அந்நியர்களால், யூதர்களாலே வந்த எல்லா மோச நாசங்களிலிருந்து நான் ஆண்டவர் என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, தேவனுடைய அந்த சிலுவையினுடைய மேன்மையை அவன் புரிந்து கொண்டதுனால இந்த பாடுகள் வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்பதை திஷ்டாந்தமாக இந்த பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் பார்க்கும்போது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே இன்றைக்கு நமக்கு ஞானம், நம்முடைய சுய ஞானத்தினால நாம் ரட்சிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. தேவ கிருபையினாலே, தேவ ஞானத்தினாலே, தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தபடினாலே அந்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உன்னத பலத்தினாலும் இடைக்கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த உன்னத பலன் தான் நம்மளை சத்தியத்துக்குள்ளே இன்னும் நடத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை கொண்டு ஆண்டவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, சிலுவையில் அவர் சம்பாதித்த காரியம் என்ன என்பதை நம்ம மூலியமாக சொல்ல வைத்து கொண்டிருக்கிறதுனா அது தேவன் கொடுக்கிற ஞானமே. நம்முடைய படிப்போ நம்முடைய அறிவோ இந்த காரியத்தில் எதுவுமே இல்லை என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த பிரிவினைகளுக்கு மத்தியில் மனித ஞானத்தை விட தேவ ஞானம் மேலானது என்பதை தான் இந்த பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதி காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் நம்ம படிப்பறிவு இருக்குதுங்கிறதுக்காகவோ அல்லது உலக ஞானம் எனக்கு இருக்குது, ஆகவே அதனால் எனக்கு கிறிஸ்துவனுடைய வேதத்தை குறித்து எனக்கு நல்லா தெரியும், அவர் பாடுபட்டதை தெரியும், அவர் உலகத்துக்கு வந்ததெல்லாம் தெரியும் நம்ம பேசலாமே தவிர அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உங்கள் ஞானத்தில் இதெல்லாம் அறிஞ்சிருக்கலாம். உங்கள் ஞானத்தில் இயேசு யார் என்பதை அறிஞ்சிருக்கலாம், அவர் அற்புதம் செஞ்சதை அறிஞ்சிருக்கலாம், அவர் சிலுவையில் அறைந்திருக்கிறார் என்பதை இந்து மக்களுக்கு கூட என்ன செஞ்சுருக்காங்க, முஸ்லீம் மக்கள் கூட தெரிஞ்சிருக்கிறது, அஞ்ஞானிகளும் அறிந்திருக்கிறார்கள். இதில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஞானம், அந்த தேவ ஞானம் இல்லாமல் சுய ஞானத்தில் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்படாதனால தான் இந்த சுய ஞானத்தில் இதை குறிச்செல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அந்த ஞானம் நமக்கு தேவையில்லை, தேவ ஞானம் எனக்கு வேணும். அல்லேலூயா. உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய ஞானமே என்னை வழி நடத்தும். ஏன்னா பைத்தியமாய் தோன்றுகிற நம்மைத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பைத்தியமாக இருக்கிற நம்மை தெரிந்து, இப்போ நம்ம உலகத்தை பார்த்து நம்மளை பார்த்து என்ன செய்ய, இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்க தெரியும், அல்லேலூயா சொல்ல தெரியும், இதுதான் தெரியும், வேறு எதுக்குமே தெரியாது. பைத்தியக்காரங்க, யாரோ செத்து போனாராம் ஆண்டவர், அவரை பின்பற்றி போய்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உலகத்தில் இருக்கிற அவங்களுக்கு வெளிப்படுத்தின அவங்களுக்கு செய்ய தெரிஞ்ச புத்தி, அவ்வளோதான். நான் அப்படி தான் சொன்னேன், புத்தி அவன் புத்தி அவ்வளோதான்டா. ஆனால் எங்களுக்கு புத்தி இல்லைன்னு நீ நினச்சாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற புத்தி தேவனுடைய புத்தி. தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த புத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் மரித்தா பரலோகத்துக்கு போயிடுவேன், நீ மரித்தா எங்கே போவ? அந்த ஞானம் உனக்கு இல்லையே. அதனால தான் இந்த கிறிஸ்தவர்கள் பைபிளை தூக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுருந்தா அவன் சுய ஞானத்தில் பேசியிருக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்க ஆராதிக்கிற தேவன் ஞானம் உள்ளவர்.
அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்ததுனால தான், அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டதுனால தான் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு புரியுவான். ஏன்னா அவங்க மாம்சத்துக்குரியவர்கள். ஆகவே அதாவது என்ன மறுஜென்மம், அதாவது ஜென்மம் மனுஷனாக இருக்கிறவன், ஜென்மமான மனுஷன், அதாவது எப்படி சொல்கிறேன், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். அப்போ அந்த ஜென்ம சுவாபம் என்னன்னா, ஆதியில் அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே இருந்த சுவாபம் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் ஜென்ம சுவாபம்னு சொல்கிறேன். அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சுவாபம் ஒரு மனுஷனை பற்றி கொண்டு வருகிறது தான் ஜென்ம சுவாபம் இல்லையா? இப்போ என் குடும்பத்தில் இருக்கிறதுனா, என் குடும்பத்தில் ஒரு காரியத்தை கடைப்பிடிக்கிறேன்னா உன் ஜென்ம சுபாவம் உன்னை விட்டு போகாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது நம்முடைய ஜென்ம சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, அது தேவ சுபாவத்துக்கு மாறுபட்டதாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதனால தான் பவுல் சொல்கிறார், நாங்களோ அதாவது சிலுவையில் பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான்ப்பா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நீங்களும் நானும், ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுடைய பலனை அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய பலத்தில் சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஞானத்தை சார்ந்து கொண்டு நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரும்பொழுது தான், ஆண்டவரே எனக்கு ஞானம்லாம் இல்லை. இப்போ பாட்டு பாடும்போது பாடுறோம், சாலமோனுக்கு ஞானம் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிறான். அவனுக்கு ஞானம் இல்லாமல் இருந்துச்சா? உலக ஞானம் இருந்துச்சு. அவனை நிறைய கவிதைகளை எழுதி வைத்திருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு என்ன வேணும்? இந்த ஜனத்தை ஆளுகை செய்வதற்கு ஞானம் வேணும். அதுபோல தான் இன்றைக்கு நமக்கு உலக ஞானம் நிறைய நமக்கு இருக்குது. ஆகவே உலக ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் எனக்கு வேணும். அந்த ஞானத்தினால என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது, அந்த சிலுவையின் வழியாக தேவன் நமக்கு வைத்திருக்க அந்த பலத்தையும் அந்த ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த தெய்வீக பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சிலுவையின் மூலியமாக பெற்ற அந்த மாபெரும் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நாமும் ஜென்ம சுபாவத்தில் இருந்தவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும், ஞானமற்ற உங்களையும் என்னையும், அறிவில்லாத உங்களையும் என்னையும், அதாவது நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? தேவ ஞானத்தினால் நம்மளை நிரப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தில் இந்த சிலுவையை குறித்ததான மேன்மையை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை குறித்ததான உபதேசத்தை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையினுடைய பாடுகள் நமக்கு நற்செய்தியை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையில் இயேசு மரிக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை பவுல் நன்றாக அறிந்திருந்ததுனால தான் அப்படிப்பட்ட அந்த தெய்வீக அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அது நமக்குத்தான் தெரியும், நமக்குத்தான் தெரியும். அதாவது ஒரு இடத்துல சொல்கிறாரு, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு கெட்டு போகிற வாசனையாகவும் மற்றவர்களுக்கு நாங்கள் நற்கந்தமாகவும் இருக்கிறோம். அப்படின்னா யாரை குறித்து சொல்கிறாரு? பவுலை குறித்து சொன்னாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மளை குறித்தும் அது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நீங்கள் எங்கே போனாலும் நற்கந்தமாக தான் இருப்பீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஞானம் கொண்டவர்கள் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான நற்கந்த வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். ஏன் அது மாறுது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அந்த ஞானம், அந்த பலன் நம்மளை அப்படியாக மாற்றுகிறது. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பலத்தினால இடைக்கட்டப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சிலுவையை குறித்ததான சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் பின்வாங்கி போய்விடாதபடி அந்த சிலுவையின் பாதைகளில் அல்லது அந்த சிலுவையின் பாடுகளில் அல்லது அந்த சிலுவையின் உபதேசத்தில் இன்னும் அதிகமாக நாம் வளரும் பொழுது கர்த்தர் அந்த தெய்வீக அந்த ஞானத்தையும் அந்த பலனையும் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். பிரைஸ் எல்லோரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. எவைகள் மூலியமாக இந்த தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது, பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் எழுதுகிறா? பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார் இல்லையா? இந்த பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிறவர் யார் எனக்கு நல்லா தெரியும்.
அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து தான் என்னை பலப்படுத்துகிறார். ஆகவே அவர் கொடுக்கிற அந்த பலத்தினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அந்த பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், உங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. இதை விசுவாசத்தோடு நாம் செயல்படுத்த சொல்லும் பொழுது, அதை விசுவாசத்தோடு நாம் இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது தேவ பலன் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி நடத்துவதை காண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த காரியம் ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம். வியாதிப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு பலவீனத்தை இழந்து போய் இனி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிற நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி பாருங்களேன், உங்கள் வியாதி உங்கள்கிட்ட நீங்கி ஒரு புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வதை உணர முடியும். ஹல்லேலூயா. அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் கூட நான் பெற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? சில சமயத்தில் ராத்திரியில் எனக்கு கால் வலி அதிகமாயிரும், எரிச்சல் வேறு இருக்கும், மதப்பு வேறு இருக்கும். ஒரு சின்ன துணி காலில் பட்டால் கூட அப்படியே உயிர் போகிறது மாதிரி இருக்கும் அந்த வலி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தூங்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர்கிட்ட சின்னதாக ஒரு ஜெபந்தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய. ஆமாம், நீ உம்முடைய பலன் தான் என்னை தாங்கணும். இந்த வலி, இந்த வேதனை, இந்த கால் வலியிலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்துடும். அப்போ இந்த வலி எங்கே போணுச்சுன்னே தெரியாது. இது தினம் ரொட்டீனாக நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் அப்பப்போ எனக்கு ஆண்டவர் அந்த பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 46வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்களேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ரட்சிப்பு பெற்றவன் யாருன்னா தாவீது. அவன் சொல்கிறான், அடைக்கலமும் பலனும். யார்? கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலமும் பலனும். அவனுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளுக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் தான் அடைக்கலமும் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அன்றைக்கே வெளிப்பாடோடு சொன்னவன், இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும், எனக்கு அவர் தான் அடைக்கலமும் அவர் தான் எனக்கு பலனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்படுகிற நமக்கு சிலுவையினுடைய உபதேச செய்தியானது பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதை வாசிங்களேன். உன்னுடைய பலவீனத்தில், அதாவது என் பலவீனத்தில் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். ஆமாம், பவுலுக்கு சொல்கிறார், பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்க வேண்டார். இயேசு பவுலுக்கிட்ட சொல்கிறார். பவுலுக்கு ஏதோ ஒரு காரியங்கள் வந்துருச்சு, ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அந்த முள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 3 தடவை ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? நான் முள்ளை எடுப்பேன், சுகமாவன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு பதில் என்ன செய்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும்பா, பலவீனமான நேரத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கு என்றார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காரியங்கள் நடந்ததுனால முள் இருந்தாலும் அந்த முள்ளை குறித்து அவன் கவலையே படலை. அதனால தான் பின்னாடி எழுதுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறவர் தான் சொல்கிறாரு, இதை குறித்து நான் ரொம்ப மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீன குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த பலவீனத்தில் தான் எனக்கு புதிய பலனை வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அப்படியாக பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயாவை சொல்கிறார், ஏசாயாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. 40வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லப்பட்டுகிறது என்று அதை பார்க்கலாம். 40:29. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. நீ சோர்ந்து போகிற நேரத்தில் உனக்கு பலன் உள்ளது, சிலுவையினுடைய பலன். ஹல்லேலூயா. ஏனென்றால் எல்லாருடைய பலவீனத்தையும் சிலுவையில் சுமந்து கொண்டார். எல்லாருடைய வியாதிகளையும் அதனால் வரக்கூடிய உபத்திரவங்களையும் சிலுவையில் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 40 சொல்கிறாரு, அதாவது 40 53 மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தாராம். அப்போது நமக்கு இருக்கிற பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டதுனால நாம் பலன் அடைந்திருக்கிறோம்.
இல்லையா? 53 அதான் அவர் சொல்கிறாரு. அதுபோல தான் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்ம எண்ணுறோம். நம்ம தான் அப்படி தான், உலக ஞானம் அப்படி தான் எண்ணுது. ஆனால் அப்படி அல்ல, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் ஏசாயா சொல்கிறார் 40:29 வாசித்தோம். ஏசாயா மெய்யாகவே சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமே இல்லை, சரீரத்தில் ஒன்றுமே இல்லாதவனுக்கு என்ன செய்கிறாரா? சத்துவத்தை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த சிலுவையின் வழியாக தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பலனும் நமக்கு கிடைக்கிறது. தேவன் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஞானம் தேவ ஞானம், உலக ஞானம் இல்லை. தேவ ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு இந்த உலக ஞானம் வேணாம் ஆண்டவரே, தேவ உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தேவனுடைய ஞானத்தினால் நம்மளை தேவன் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆகவே சிலுவையை குறித்து மற்றவர்கள் உதாசீனப்படுத்தலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் உதாசீனப்படுத்தாதபடி அந்த சிலுவை எனக்காகத்தான் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அது தேவ பலனாக இருக்குது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, என் ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு அது தேவபலன் என்பதை சத்திய ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட தேவ பலத்தையும் தேவ ஞானத்தையும் நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் தேவ சமூகத்தில் நிற்க, பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக இருக்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எங்களுக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு என்ற விசுவாசத்தை எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் எங்களுடைய விசுவாசம் வளரட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பிலே நாங்கள் உறுதியாக நின்று, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.